நம்ம கிளப்பில் ஒரு பிளேயர் தான் இவன் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான். ஒரு பிளேயரை வச்சு தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குல்ல, அதில் நடந்த கபடி மேட்ச்சில் இவன் காலேஜ் வின்னர், யூனிவர்சிட்டி பிளேயர். 27 அரியர் வச்சிருக்கான். 6 மாசம் நீங்க வரக்கூடாது. டிகிரி முடிச்சாதான் அவனுக்கு கபடி. 26 அரியர் ஒரே செமஸ்டர்ல முடிச்சான். இன்னைக்கு ஹுண்டாய் கம்பெனில 1.5 லட்ச ரூபாய் சம்பளம். படிப்பு இருக்கணும், விளையாட்டு இருக்கணும், இதான் முக்கியம். என்னோட பேர் வந்து பிரதீப். ரவியனை யாரு? ரவியனை அவரு ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருந்தா நிறைய பேருங்க இருக்க முடியாது. அவரோட பனிஷ்மெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்கும். கபடிக்காண்டி ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ண ஒருத்தர். அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவரு கிரவுண்டுக்கு லீவே போட்டதே கிடையாது. ஃபுல்லா கிரவுண்ட்ல தான் இருப்பார் காலையில சாயங்காலம். யாரெல்லாம் ப்ரோ கபடி பார்ப்பீங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நவீன்குமார் எப்படி விளையாடினா, பவன் ஷராவத் எப்படி விளையாடினா, இன்னைக்கு அவங்களால அந்த மாதிரி விளையாட முடியல. ரீசெண்டாக ஒரு ப்ரோ கபடி கேம்பு இங்கே நடந்துச்சு. ஒவ்வொருத்தரோட பேக்லேயும் இன்ஜெக்ஷன், மெடிசின். அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டோ 1 மணி நேரம் ஓடனான்னா அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அடுத்த விளையாடுறது. இதெல்லாம் டாக்டர் மூலமாக, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி, டாக்டர் வழியாக போடக்கூடிய ஊசி. அவங்க சொந்தமாகவே அவன் பாத்ரூம்குள்ளே போவான், அந்த இன்ஜெக்ஷன் எடுப்பான், அவனே குத்திப்பான்.